ஒருத்தங்க உயிரோட இருக்கும்போது உரிமை கொண்டாடுறதுக்கும் இறந்ததுக்கு அப்புறம் உரிமை கொண்டாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தங்கள மாதிரி உலகத்துல 7 பேர் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7 பேர் இருக்கிறதால 7 பேருமே ஒருத்தங்களுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம பேச போற இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க கண்டிப்பா தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரு வந்திருக்காங்க. ஸோ அது நீங்க கேட்கலாம், ஜெயலலிதா இறந்து 8 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்ப இதுக்காக இந்த வீடியோ நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ அந்த டைம்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட பாத்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஜெயலலிதாவுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசின நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. ஜெயலலிதாவுக்கு டாக்டர் உண்டானே நமக்கு தெரியாது. ஆனா நிறைய பேரு நான் தான் ஜெயலலிதாவுடைய மகள், என்னுடைய அம்மா தான் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் யாரு, அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க, இதை பற்றி இந்த வீடியோல பேச போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா ஜெயலலிதாவுடைய உண்மையான மகள் யாரா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியன், ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க படங்கள், அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில வந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஏன்னா அவங்க எனக்கு என்னுடைய பார்வையில நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஆட்சி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அவங்களுடைய சினிமா ஃபீல்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சினிமாவிலையும் நல்ல ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க நடிக்காத ஆக்டர்ஸே கிடையாது. ஐ மீன் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ஸோ இந்த மாதிரி பழைய காலங்களில் ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய லாங்குவேஜ் நடிச்சிருக்காங்க. ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னா ஜெயலலிதா. ஸோ நமக்கு தெரியும் அவருக்கும் எம்ஜிஆர் சாரையும் வச்சு நிறைய பேசுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியும், ஜெயலலிதாவுக்கு மேரேஜ் ஆகலை. அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகாம அரசியலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, மக்களுக்காக. அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, திருமணமே பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா திடீர்னு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஜெயலலிதா என்னுடைய அம்மா, நான் ஜெயலலிதாவுடைய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தீபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தாங்க. தீபாங்கிறது வந்து ஜெயலலிதாவை அத்தைன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய அமிர்தான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க. ஸோ அமிர்தாங்கிற பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா வந்து பார்த்தசாரதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஜெயலலிதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தசாரதியா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒருத்தங்கள மாதிரி 7 பேர் இருக்காங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு வைங்க. ஸோ அந்த 7 பேருமே வந்து இதனுடைய அம்மான்னு சொன்னா யார் தான் நம்புறது? யாருமே நம்ப மாட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி ரவுண்டு ஃபேஸ்ல அந்த ஒயிட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக் லைக் பார்க்கறதுக்கு ஜெயலலிதா அம்மா மாதிரி இருந்த உடனே அவங்க எல்லாம் ஜெயலலிதாவுடைய பொண்ணாயிட முடியாது. அமிர்தா வந்து ஜெயலலிதா என்னுடைய அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை வந்து பரப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க, நிறைய கோர்ட்ல நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, அது எதுவுமே வந்து பலிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கறதுக்கு ஜெயலலிதா மாதிரி தான் இருந்தாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே இவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நான் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க, ரவுண்டு ஃபேஸ்ல ஒயிட்டா ஜெயலலிதா அம்மா மாதிரி இருப்பாங்க. பேசுறதும் அவங்கள மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜெயலலிதா அம்மா எந்த மாதிரி பேசுவாங்களோ அதே மாதிரி அதே டோன்ல அதே வாய்ஸ்ல பேசுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் உண்மையாவே இவங்க அம்மா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஜெயலட்சுமி வந்த டைம்ல வந்து இவங்க தான் என்னுடைய அம்மா, ஜெயலலிதாவுடைய பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வதந்தியை வந்து பரப்புனாங்க. ஸோ நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தாங்க. ஆனா அவங்க எதுவுமே ஓப்பனா சொல்லல. நிறைய கதைகள் சொல்றாங்க. நான் மைசூர்ல இருந்தேன், அம்மாவை பார்க்க வந்தேன், அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் பேசினாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது நல்லா உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கூட ஆரம்பிச்சாங்க.
எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரட்டை ரோஜா அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அம்மாவுக்கு இரட்டை இலை சின்னம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இரட்டை ரோஜா அப்படிங்கிற ஒரு சின்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னத்தை கொண்டு வந்து மக்கள் நிறைய பேரை வந்து முட்டாள் ஆக்குனாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து இவங்க டாக்டர் தானா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து அவங்கள காணவே இல்லை. நான் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். மதுரையில மீனாட்சிங்கிற ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, ஏன்னா நான் தான் ஜெயலலிதாவுடைய பொண்ணுன்னு சொல்றாங்க. சோ நம்முடைய தீபாவா இருக்கட்டும், அமிர்தாவா இருக்கட்டும், ஜெயலட்சுமியா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நம்முடைய ஜெயலலிதா அம்மா மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த மீனாட்சிங்கிற இந்த பொண்ணு, இந்த அம்மா ஒரு அம்மா ஸ்டேஜ் தான் இருக்கும். இவங்க வந்து ஜெயலலிதா மாதிரியே கிடையாது. ஆனா இவங்க வந்து நான் தான் ஜெயலலிதாவுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டக்கதையை உருவாக்குறாங்க. ஸோ இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. மக்கள் பார்க்குற நம்மளை வந்து முட்டாள் ஆக்குறது, அம்மாவுடைய பேரை சொல்லி என்ன செய்யறது, அரசியல்ல வரேன், அம்மாவுடைய பேரை சொல்லி வந்து ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பேரை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்காங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஜெயலலிதாவுக்கு எல்லாம் பொண்ணுதான் பிறக்கணுமா, என் பையன் பிறக்க கூடாதா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஜெயலலிதாவுக்கு மேரேஜ் ஆகவே இல்லை, கல்யாணம் ஆகல. சப்போஸ் ஒருவேளை அப்படி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருந்திருந்தாங்க, ஏதாவது ஒரு முறையில் அவங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க நிறைய படம் நடிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அவங்களே ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் ஜெயலலிதா அம்மா வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களோட அரசியலையும் சரி, அவங்களுடைய சினிமா துறையிலையும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணவங்க. தனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஷேர் பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது வராத பிள்ளைங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்தாங்க? சோ இது என்னன்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும். கோடி கணக்கில் சொத்து இருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு. சோ இந்த சொத்தை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் பின்னாடி இருந்து தூண்டி விடக்கூடிய வேலைகள் தான் இந்த வேலைகள். ஜெயலலிதா அம்மாவும் எந்த ஒரு இன்டர்வியூலுமே சொல்லல எனக்கு வந்து குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு மக இருக்கான்னு எதுலையுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம இந்த புதுசா வந்த புது மகள்கள் கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா அது கூட இல்ல. எல்லாமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்களே தவிர ஒரு போட்டோவோ இல்ல ஃபேமிலி போட்டோவோ முன்னாடி அம்மாவை சந்திச்ச போட்டோ எதுவுமே கிடையாது. 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, அம்மா இருக்கும்போது நான் அம்மாவை போய் பார்த்தேன், நம்முடைய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்த்தேன், போயஸ் கார்டர் போய் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே தவிர எதுக்குமே வந்து ப்ரூஃப் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே ஆரம்பிச்சது. அவங்க எப்போ இறந்தாங்க, 2016 டிசம்பர் 5 இறக்கும் போதே இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு நான் இதை அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே அன்னைக்கே ஆரம்பிச்சு இப்ப கூட போயிட்டு இருக்கு. யாருதான் உண்மையான டாக்டர்னு தெரியாம இப்ப கூட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வந்து ஃபேக். பணத்துக்காக ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுடைய பேரை சொல்லி இவங்க என்னுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க. காவல்துறை இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புறவங்க மேல கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும். ஆனா இப்ப யாருமே காணல. நடந்தது வந்து 2016 டைம்ல. ஆனா இப்ப யாருமே வாரது கிடையாது அம்மாவுடைய பேரை சொல்லி. அப்படி வந்தாலும் யாரும் நம்ப போறதும் கிடையாது. சோ இந்த மாதிரி அம்மாவுடைய பேரை சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.